ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் பெட்ரூமில் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வால் மேக் ஓவர் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நாங்கள் எப்படி பண்ணோம், எதை வச்சு பண்ணோம், அதில் நாங்கள் என்னெல்லாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம், அது பண்ணும்போது அது இல்லாமல் அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வால் மேக் ஓவர். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வால் வந்து எப்படி இருக்குதுன்னு ஒரு சின்ன கிளிப்பிங் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிளிப்பிங்கை பாருங்கள். இந்த செவரு பாருங்கள், என் குழந்தை வந்து இதில் கிறுக்கி வச்சது, அது இல்லாமல் நாங்கள் கொசு கூட சண்டை போட்ட தடையெல்லாம் வந்து இந்த செவரில் இருக்குது. ஸோ அதை வந்து மேக் ஓவர் பண்ணலான்னு யோசித்தோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எங்களோட பழைய வாலோட கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து நாங்கள் எப்படி ஒட்டணும் அப்படின்ற ஒரு வீடியோவும் ஒரு சின்ன கிளிப்பிங்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நாங்கள் எப்படி வந்து இந்த வால்பேப்பர் ஒட்டணுன்ற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோப் அது வந்து பண்ணியாக இருந்தது நான் நம்புகிறேன். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி மெட்டீரியலால் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் அட்வான்டேஜ் வந்து இது வாட்டர் ப்ரூஃப். ஓகேங்களா, நான் சும்மா வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லலை. இதை வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நான் தண்ணியில் முக்கி பார்த்தேன். கொஞ்சம் நேரம் தண்ணியில் முக்கி வச்சுட்டு அப்புறமா பார்த்த போதும் அதோட குவாலிட்டி வந்து எதுவுமே இதாகலை. ஸோ இது வந்து ஒரிஜினலி வாட்டர் ப்ரூஃப். இப்போ குழந்தைங்களாம் நம்ம வீட்டில் இருக்குது, குழந்தைங்க வந்து பெயிண்ட் வச்சு விளையாடுவாங்க. அந்த மாதிரிலாம் விளையாடும்போது தெரியாமல் ஸ்பில் ஆகிட்டா கூட நம்ம வந்து தொடச்சிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபிஷியன்ட். இப்போ வந்து நம்ம ஒரு செவுரு வந்து நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் ஆகும். கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரே ஒரு செவுரு எனக்கு வந்து அடிச்சு கொடுக்கணும்னா எந்த பெயிண்டரும் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து நம்மளே வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காஸ்ட் எஃபிஷியன்ட். டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, பட் ஸ்டில் வென் கம்பேர்ட் டு பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்துட்டு செவுத்துல வரைச்சி வைப்பாங்க. இப்போ எங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து கொஞ்சம் பெருசாகிட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு குழந்தை வந்து இப்போ 5 months ஆகுது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆன உடனே அவனும் வந்து செவுத்துல கிறுக்கிறது அதெல்லாம் ஆரம்பிச்சிருவான். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து இதானாலும் அவன் கிறுக்குனாலும் நம்ம இது எடுத்துகிட்டு இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது பெயிண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் இந்த மாதிரி டிசைனர் பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால் ரொம்ப காஸ்ட் ஆகும். அது இல்லாமல் சில செலக்டட் என்ன சொல்கிறது டிசைன்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த வால்பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் அமேசானில் போய் பார்த்தாலும் சரி, நிறைய மல்டிபிள் டிசைன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இதை விட கிராண்டாக இருக்கிற கலர்ஸ் இருக்குது. காஸ்ட் கொஞ்சம் ஒன்றுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் மல்டிபிள் டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இதில். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இதில் வந்து பார்த்த அட்வான்டேஜ். இப்போ வந்து நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கத்தி இல்லை அவங்களாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு குத்திட்டாங்கன்னா, இது என்னதான் பிளாஸ்டிக் மெட்டீரியல்னாலும் அது வச்சு குத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக இது பிஞ்சு வந்துடும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் ரொம்ப அழுத்தி தேய்ச்சேன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த கலர் வந்து லைட்டாக என் கையில் வந்து வருது. இப்போ வருது, இது ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரி வருமானு எனக்கு தெரியாது. இப்போ வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம்னா இந்த கோல்டன் கலர் வந்து கையில் வந்து லைட்டாக வருது. ஸோ இது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி இன்னொன்று சைல்ட் கேர் வந்து இன்னொன்று என்னென்னா, இப்போ இதை வந்து சைட்லேருந்து எங்கேயாச்சும் விட்டு இருக்கு, அது பிடிச்சி வலிச்சிட்டாங்கனாலும் இது அவ்வளோ சீக்கிரம்லாம் வராது. பட் ஸ்டில் ரொம்ப வலிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக செவர்லேருந்து பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அது வந்து நம்ம சைல்டை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இதுக்கிட்ட வராத மாதிரி. இப்போ எங்கள் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து இந்த சைடில் வந்து பீரோவும் வந்துடும். ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு இது பிரிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஆக்சசிபிள் கிடையாது. வேர்ஸ்ட் கேஸில் தான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மற்றபடி எனக்கு வந்து இந்த வால் பேப்பரில் வந்து பெருசாக டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பர் நான் ஒட்டும் போது என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன், அது இல்லாமல் இந்த ப்ராடக்டில் எனக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்டில் இருந்த 1-2 இஷ்யூஸையும் நான் வந்து கவர் பண்ணுறேன். இப்போ வந்து இது ஒட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோல் வந்து நான் ஒட்டும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது எனக்கு. அந்த மேலே வந்துட்டு அது கரெக்டாக அந்த லெவல் பார்த்து ஒட்டுறதுக்கு வந்து வி ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ், கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோல் ஒட்டுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நல்லா ஸ்மூத்தாக நான் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி இங்கே நான் ஒரு சின்ன இது காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் சுருக்கம் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இது வந்து என்னோட மிஸ்டேக் தான், நான் வந்து சரியாக ஓட்டலை. அந்த டியூப் லைட் அந்த வந்தபோது கொஞ்சம் இது வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன் நான். மற்றபடி இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து அந்த இது வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ மற்றபடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. அதே மாதிரி நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக இது மேலே ஓவர்லேப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டணும். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம மேலேருந்து ஒட்டிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இப்படி சைட் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒட்டணும். எனக்கு பெருசாக எந்த டிஃபிகல்ட்டியும் வரல. நாங்கள் ஒரு 2 hours வந்து இந்த வால் வந்து நாங்கள் ஒட்டி முடிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு பெருசாக டிஃபிகல்ட்டியெல்லாம் தெரியல, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் எனக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட் பற்றி நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ எனக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட்டில் வந்து பாருங்கள், இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியுது இந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் இருக்குது, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருக்குது. இப்போ அதை வந்து நான் வந்து வேறு ஒரு சின்ன பீஸ் வச்சு இது மேலே வச்சு ஒட்டிட்டேன். இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது எதுவும் தெரியல. நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து இந்த வால்பேப்பர் வந்து வாங்கும்போதே இது பிரித்து பார்த்துருக்கணும். பட் நாங்கள் அதை பார்க்காம விட்டுட்டோம். ஸோ அதனால் எங்களால் வந்து ரீப்ளேஸும் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் வச்சு நாங்கள் வந்து இதை வந்து கவர் பண்ணிட்டோம். இது வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த ஒட்டினது வந்து தெரியல. பட் அடுத்து கிட்ட வந்து பார்க்கும்போது தான் வந்து இந்த ஒரு இது தெரியுது. மொரோவர் இது வந்து இப்போ நாங்கள் பீரோ வந்து இங்கே தள்ளி போட்டுருவோம். ஸோ இது வந்து மறைஞ்சிரும். ஸோ அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோல் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செவுரு வந்து கரெக்டாக நீங்கள் அளந்துட்டு வாங்குங்க. இது அமேசானில் வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அமேசானில் இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் இப்போ நான் ஏன் வந்து இந்த ரோலோட மெஷர்மெண்ட் சொல்லலைன்னா, அமேசானில் வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஒரு வால்பேப்பரும் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அது கொஞ்சம் நீங்கள் உங்கள் வால் வந்து அளந்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் வாடம் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. நாங்கள் வந்து இங்கே பீரோ வர போகிறனால நாங்கள் வந்து அப்படியே விட்டுட்டோம். அதே நீங்கள் வந்து வாங்கும்போது அது கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி வாங்குங்க. நாங்கள் எங்களுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா மிஞ்சலை, கரெக்டாக இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் மட்டும்தான் பாக்கி இருந்தது. நாங்கள் அது ஆஸ் எ பீரோ போடுறதுனால நாங்கள் அது வந்து பெருசாக கண்டுக்கல. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்ச நாள் நான் என்ன சொல்கிறது 2 to 3 weeks வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி கலர் ஃபேட் ஆகுதா இல்லை வேறு என்ன இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வால் மேக்கோவர் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டில் பண்ணுறதா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக தேங்க்ஸ். என்னோட சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ that's it for this video. Thank you guys. See you in the next video. Bye.